என்ன எல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது கிச்சன். சிங்கமாக இருக்கும். என்ன பண்ணுற? நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? கொஞ்சம் எண்ணெய் கேஸ் பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய். அவ்வளோ என்ன வேணுமா? எத்தனை கிலோ? 1.5 கிலோ. ஓகே. இது எத்தனை டைம் வசக்கணும்? இது வேகதத்தி வசக்கணும். வேக வைக்கும். கொஞ்சம் பாதி வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. பாயில் எல்லாம் பண்ணக்கூடாது. எவ்வளோ டைம் ஆகும்? 1.5 கிலோ எத்தனை மணி நேரம் கடாயில்? சட்னிதான் உடனே சாப்பிடலாம். ஓ, நெல்லிக்காய் ஊறுகானா? ஓகே. அது என்னது? இது கொஞ்சம் அதோட மசாலா. ஓகே, அதுவும் இப்போ தான் பண்ணுமா? உடனே பண்ணணும். என்னது அது? வெந்தயம், எவ்வளோ வெந்தயம். ஓகே, அதை வறுத்துட்டு நல்லா காயம் அது வறுக்கணும். பவுடர் இல்லை மிளகாத்தூள். அந்த இது ஹீங் தானே? அது பவுடர் போடலாமா? பவுடரோடு தான் நல்லா. ஓகே. அப்புறம் இவ்வளோ மிளகாத்தூள் வேணும். கலர் வாழா எரிப்புக்குள்ளது ரெண்டு கலருக்குள்ளது. இல்லை கலரும் இருக்கும், எரிப்பு இருக்கும். ஜாஸ்தி கலர் இருக்கா எரிப்பு இது இருக்கு? வந்து ரொம்ப கலரும் இருக்கும், எரிப்பு இருக்கும். ஓகே, இது வெறும் எரிப்பு. ஓகே. அப்புறம் இப்போ எலுமிச்சம்பழம். அது கொஞ்சம் சோப்பு ஜாஸ்தி இல்லை, அதனால இந்த எலுமிச்சம்பழம் ஊற்றி அது நல்லா புளிப்பு தன்மை. இப்போ அதில் என்ன காய வைக்க? அது வந்து இது வெந்தயமும் இந்த காயமும் பருப்போம். ஓகே. எண்ணெயில் அவ்வளோ. உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் இப்போவுமே போட போறியா? இல்லை இல்லை, ஒரு அரைக்கும் போது தான் போடும். ஓகே ஓகே, சரி போக பார்க்கலாம். வெந்தயம் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் இது காயம். ஓகே. அதை போட்டு அது ஒவ்வொன்றா வறுத்து எடுக்க போறியா? அது முடிஞ்சு அப்புறம் இதை நல்லா வதக்கணும். கலர் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன வறுக்கணும்? அதுக்கு பிறகு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, இந்த வெந்தயம், உப்பு, காயம். ஓகே. அதான் பவுட்ரு பண்ணி அப்புறம் காமிக்கணும். பவுட்ரு இது இப்போ எப்படி ஆகிட்டா? இப்போ எடுக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெந்து. ஓகே, அதெல்லாம் வறுத்தாச்சா? அதெல்லாம் இந்த ஓகே. இல்லை திருப்பி வெந்தயம், ஹிங்கு, அசஃபடிடா, மிர்ச்சி, மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, இது அரைச்சி இதை போட்டு எடுத்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது போடுற பண்ணலாம். ஓகே, பை. ஓகே மம்மி, இது வெட்டி வச்சாச்சா? வெட்டி அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது மசாலா. ஓகே. மிளகாத்தூள், காயம், வெந்தயம், உப்பு, மஞ்சள் பொடி போட்டுட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி. இது எண்ணெயும் சேர்ந்தால? எண்ணெய் அதில் நம்ம வசக்கின எண்ணெய் இருந்துல்ல, அது இதை போட்டு அவ்வளோதானா? இது வந்து ஒரு 10 எலுமிச்சம்பழம் ஜூஸ். ஓகே. அது என்னென்னா இது வந்து கொஞ்சம் துவப்பாக இருக்கும்ல, அந்த துவப்பு இருக்காது, புளிப்பு என்னென்னமோ வேர்டு யூஸ் பண்ணுறேன். புளிப்பு தானே சொன்னேன்? புளிப்பு. துவப்புன்னாக்கே இந்த நெல்லிக்காயில் துவப்பு சக்தி இருக்கும். அப்படின்னா துவப்புன்னாக்கே ஒரு மாதிரி ஒரு கடுப்பாக ஒரு இதாக இருக்கும்.
அது கடுவா 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 மாதிரி அது கசப்பு தன்மை மாதிரி அதில் புளி ஊற்றினோன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டோம்னா நல்லா அது வரும். அதன் பேர் ஓகே நல்லா வரும். ஸோ இது மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன். வெளியில் வைக்கலாம். சில சமயங்களில் அது வந்து சப்பையாக போயிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஆனால் அந்த பாட்டிலில் வைக்கும் போதில் நீ எண்ணெய் ஊற்றுவியா? இல்லை இல்லை இந்த இடத்துல இதான். இதுதான். எத்தனை டைம் போகிறோம் சாப்பிட்லாம்? உடனே சாப்பிடலாம். பசக்குன்னு தானே. ஓ உடனே இந்த ஊருக்கா தயாராகிட்டு தயாராகிடும். அவ்வளோதானா? ரொம்ப சிம்பிளாக இருக்கே. டைம் மட்டும் இந்த உப்புக்கா இந்த இந்த பாருங்க. புளிக்க நல்லா இருக்கு. உப்பு சரியா இருக்கு. உப்பு வேணால் கொஞ்சம் வேணால் போடலாம். வேணாம், சூப்பராக இருக்கும். பாட்டில் இருக்கு. இப்போவுமே ஓகே போறியா? எரிப்பு எரிப்பு போடலாம். எரிப்பு இருக்கு. கரெக்டாக இருக்கு. புளிப்பு நல்லா இருக்கு. சூப்பர். இது சாம்பார் ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி வைக்கிற நீ தேங்க்யூ. இது உப்பு இன்னும் மேலே அந்த இதில் போகும்ல, அப்போ கரெக்டாகிடும். இருக்கட்டும், நம்ம பிறகு பாட்டிலில் போட்டோம். ஓகே சரி, பாய். பாய்.